மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜாங்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அம்மாச்சிக்கு ஒரு வேளை இந்த குழந்தையும் கூட வந்தா நல்லா இருக்கும்ல, மீனாட்சி இங்க இருக்கா, அழகரையும் கூட்டிட்டு வர சொல்லி ராஜாங்கம் கிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம கால் பண்றாங்க ராஜாங்கத்துக்கு. என்னாதான் அதிசயமா இருக்கு, உன் மகனுக்கு போன் எல்லாம் வேற பண்ணிருக்க, என்னாத்தா சொல்லு விஷயம், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, மேலுக்கு இது ஏதாவது உடம்பு முடியலையான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, இங்க இருக்கவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல குழந்தைக்கு பிறந்து 30 நாள் ஆகுதுல, 30வது நாள் குழந்தைய குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்ல, அதனால நாங்க மீனாட்சியை கூட்டிட்டு நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போறோம். அழகரை மட்டும் தனியா விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால அழகரையும் கூட்டிட்டு குலதெய்வ கோவிலுக்கு கருப்பையோ இல்ல சேதுவையோ வர சொல்லு, அதை சொல்லலாம் தான் பண்ணேன். இதை டைரக்டா நான் சேது கிட்ட சொல்லியிருப்பேன். சேது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தேவையில்லாம ஏதாவது பேசுவான். அதனாலதான் ராசாங்கம் உனக்கு போன் பண்ணிருக்கேன்றாங்க. என்னதான் சொல்லிட்டு இருக்க, நாங்களும் நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போறதா பிளான் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன நீங்களும் வரீங்களா? சரியாத்தா, கடவுள் நம்ம 2 பேரையும் ஒன்னா வர வைக்கணும்னு இருக்கு, அதனாலதான் 2 குடும்பமும் ஒண்ணு சேருது. சரியாத்தா, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே குலதெய்வ கோவில்ல மீட் பண்ணிட்டு இருக்காங்க. சேதுக்கு மீனாட்சி பார்க்கணும்னு தோணுது. மீனாட்சி வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழுக்கு அழகரை பார்க்கணும்னு தோணுது. அழகரை மாறி மாறி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட, என்ன இது, நம்ம மட்டும் தான் வருவோம் கோவிலுக்குன்னு பார்த்தா இவங்களும் வந்திருக்காங்களே, ஏதாவது காரணமா இருக்குமா? அம்மா, என்ன போய் காரணமா இருக்க போது, அதெல்லாம் ஒரு காரணமும் இருக்காது, எதர்ச்சியா வந்திருப்பாங்க, இது ஒரு விஷயம் அம்மா, விடுமான்னு சொல்லிட்டு சித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் ஈஸ்வரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் தமிழை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட வந்து ரொம்பவே கோவம், அம்மாச்சி, ஏ ஈஸ்வரி, என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, குழந்தைய தெரியாம தூக்கிட்டு போயிட்டா, என் பேத்தி மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தல, பாத்தியா, தனியால சென்னைக்கு போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு அதே ஃபிளைட்ல வந்திருக்கா, உங்களுக்கெல்லாம் ஃபிளைட்ல எப்படி போறதுன்னு தெரியுமா, ஃபிளைட் எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே சாவித்ரி, ஆமாமா, அது வேணும்னா சரிதான், நிஜமாவே தமிழை பாராட்டியே ஆகணும், என்னதான் குழந்தைங்க பொருந்தாலுமே டாக்டர் படிப்பை கைவிடாம எப்படியாவது டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு குறிக்கோளோட இருக்கா. அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் குழந்தைய எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற குறிக்கோள்ல இருக்கா. தமிழை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு நிஜமாவே தமிழ் வேற லெவல் தான் போன்னு சொல்லிட்டு சாவித்ரி ஒரு பக்கம் ஈஸ்வரி கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி, ஏன் என்னுடைய மருமக ஐஷுக்கு மட்டும் என்ன குறைச்சல், அவ அந்தமானுல தமிழ் படிக்கிற மாதிரி எல்லாம் படிக்கல, அவ படிச்சது எல்லாமே இங்கிலீஷ் தான், தமிழ் வந்து இங்கிலீஷ்னா என்ன, அதுக்கு ஸ்பெல்லிங்னா என்னன்னு கேட்பான், ஆனா என்னுடைய ஐஸ்வர்யா அப்படியே இங்கிலீஷ்காரங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுவா, பேசி காட்டு ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரின்னு சொல்ல. உடனே ராஜாங்கம், எங்க வந்தாலும் உங்களுடைய பஞ்சாயத்து தானா, நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா, தயவு செஞ்சு உங்களுடைய சண்டையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சாமி கும்பிடுற வழிய பாக்கலாமான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கத்துனதும் உடனே சாமி கும்பிட போயிடுறாங்க. இப்போ உடனே சித்ராவுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. அம்மா, கோவில பார்த்தாவே பயமா இருக்கு, நம்ம ஏகப்பட்ட விஷயம் தப்பா பண்ணியிருக்கோம், ஒருவேளை சாமி ஆட்டம் வந்து நம்ம பண்ண தப்பை எல்லாம் கண்டுபிடிச்சிருமான்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்ட ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈஸ்வரி சித்ரா நினைச்சபடி அவங்க பண்ண தப்பு எல்லாம் கருப்பு மூலியமா வெளி வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.